கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் முகையூர். அங்கே வந்து ஒரு பீச் சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஃபுல்லி வந்து ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து 1 ஏக்கர் லே அவுட்டு. ஒரு பிளாட்டுமே வந்து ஒரு ஏக்கர் தான், அதுக்கு கம்மி இல்லைங்க. ஒரு ஏக்கரில் பண்ண ஒரு பிளாட்ஸ் கிட்டத்தட்ட பண்ணாங்க. ஒரு 30-40 பிளாட்ஸ்க்கு மேலே பண்ணாங்க. 30-40 ஏக்கரில் வரும் அது. ஆக்சுவலாக நல்லா வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணாங்க. பட் இங்கே வாங்கின எல்லாருமே வந்து விஐபிஸ், அவங்க தான் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்னும் யாருமே இங்கே வந்து ஒரு பங்களாவோ இல்லை எதுவுமே வந்து பண்ணலை. இப்போ நீங்கள் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே சேலுக்கு வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா முதல்ல நீங்கள் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து செக்யூரிட்டி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். டைரக்ட் பீச் அக்சஸ் இருக்குது. நம்ம வந்து ட்ரோன் வியூ பார்க்கலாம். ஏன்னா ட்ரோன் வியூவில் இந்த பிளாட்ஸ் எப்படி இருக்குது, பக்கத்தில் ஒரு பீச்சு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது, அதில் நிறைய வீடுகள் வந்துருச்சு. அங்கே எப்படி இருக்குது, பீச் எந்த தூரத்தில் இருக்குது, இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வரலாம். ட்ரோன் வியூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, பீச் அக்சஸ் எப்படி இருக்குது. ரோடு வந்து 40 ஃபீட் ரோடு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 40 அடி பெரிய ரோடு அது மேலே இருக்குது. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். நிறைய பேர் வந்து நார்த் ஃபேஸிங் எதிர்பார்ப்பாங்க. ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 125 அடி ஃப்ரண்டேஜ், ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டட். ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டட் நீங்கள் ட்ரோன்லேயே பார்த்துருப்பீங்க. ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டடு. முந்திரி மரங்கள் தான் நிறையா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் கேட்டகரியில் நான் வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒரு பீச் ஹவுஸ் கட்டணும், இல்லை ஒரு ரெசார்ட் மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தாராளமாக நீங்கள் வந்து இங்கே ரெசார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே போகும். ப்ளஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க, இந்த 200 மீட்டருக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அபோவ் 500க்கு மேலே தான் இருக்குது. அபோவ் 500 டிடிசிபி அப்ரூவல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. ட்ரோன் வியூவிலே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குது அப்படின்ட்டு. 125 ஃபீட் ஃப்ரண்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைம் லொக்கேஷனும் கூட. அழகான ஒரு பெரிய பீச் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை 1 ஏக்கரில் ஒரு ரெசார்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ வாங்கிட்டு 1 ஏக்கரில் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 month இல்லை 1 year கூட நீங்கள் நல்லா ரன் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் கமர்ஷியல் வேல்யூவோடு நீங்கள் வந்து சேல் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிஸ்னஸ் மோட்டிவேஷனில் அந்த பிஸ்னஸ் அங்கேயும் நான் சொல்கிறேன். இல்லை நான் வந்து கெஸ்ட் ஹவுஸ் தான் பண்ண போகிறாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், 4-5 பேர் இருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு 5 பேர் 50,000 50 லேக் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் எல்லோரும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி இந்த சைடு இந்த கேட்டுக்கு நேரில் அப்படியே ரோடாக நீங்கள் ஒரு 20 ஃபீட் ரோடாக விட்டிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட 348 அடி லென்த் இருக்குது. கிட்டத்தட்ட 60 அடி ஃப்ரண்டேஜ் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைடு அப்படின்னா ஈஸ்டர்ன் சைடில் 60 அடிக்கு எடுத்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். 5 பேர் சேர்ந்து ஒரே காம்பவுண்டுக்குள்ளே 5 பிளாட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். 60 அடி ஃப்ரண்டேஜில் 100 அடி வந்துடும் உனக்கு. 60க்கு 100 25 அடி நீங்கள் ஃப்ரண்டேஜ் விட்டால் கூட 60க்கு 100 60க்கு 100ன்னு எக்ஸஸாகவே வரும். நான் சொல்கிறேன் மினிமம் சொல்கிறேன் 60க்கு 100 60க்கு 100ன்னு நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். 60 அடி ஃப்ரண்டேஜில் 5 பிளாட்டாகவும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். நல்லா அந்த ஐடியாவில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. முந்திரி மரங்கள் தான் நிறையா இருக்குது. பாருங்கள் முந்திரி காயும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. முந்திரி பழமும் வந்துட்டு காய்க்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் முந்திரி காயும் இருக்குது. அதில் நிறைய வந்து முந்திரி தோப்பு தான் ஃபுல்லாகவே இது. அதனால் நீங்கள் வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி 5 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்த்து வாங்கினீங்கன்னா செக்யூரான கேட்டட் கம்யூனிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இங்கே வந்து சொல்ல முடியாது. அழகாக 5 வில்லா இல்லை நீங்கள் ஒரு ப்ரொமோட்டர் அப்படின்னாலும் நான் பில்டர் நான் டெவலப் பண்ணி நான் விற்றுக்கிறேன் அப்படின்னாலும் 1 ஏக்கர் வாங்கி நான் சொன்ன மாதிரி ஒரு 20 ஃபீட் விட்டு 5 வில்லா கட்டி நீங்கள் சேல் பண்ணலாம். பீச் ஹவுஸ் கட்டினீங்கன்னா உண்மையில் நல்லா போகும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.50 crore கோட் பண்ணுறாங்க. 2.50 crore. நெகோசியேஷன் ஸ்லைட்லி இருக்கும் உங்களுக்கு. டைரக்ட் செல்லர்கிட்ட நீங்கள் வந்து ரேட் நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். தேவைப்படுறோம் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்குன்னு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. தேவைப்பட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குயிக்காக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலராக நாங்கள் விசிட் பண்ணும்போதே உங்களுக்கான அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.